நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் 18 தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்த பெருங்களத்தூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பெருங்களத்தூர் டேனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. பெருங்களத்தூர் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி 18 தங்கப் பதக்கமும் 4 வெண்கலப் பதக்கமும் வென்றனர். பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய சிலம்ப பயிற்சியாளர் காளிங்கன், நேபாளத்தில் நடைபெற்ற போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் 22 பேர் பதக்கம் வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளில் அந்த மேட்ச் கண்டக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பசங்களோட சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கீழே கோராப்பூரில் மாற்றி வச்சாங்க. கிட்டத்தட்ட 250 பசங்களுக்கு மேலே சிலம்பத்தில் வந்திருந்தாங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 பிள்ளைகள் போயிருந்தாங்க. இதில் நம்ம டெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமிலேருந்து 23 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 18 கோல்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 23ல் 4 சில்வர் இது பண்ணியிருக்கோம். சிலம்பத்தை நம்ம கவர்மெண்ட்டில் இன்னும் ஊக்குவிச்சு இந்த மாதிரி பல போட்டிகள் நடத்தும்போது பசங்க இன்னும் நல்லா மோட்டிவேட் ஆவாங்க. படிப்பில் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மூலியமாகவும் அவங்களால ஜெயிக்க முடியுன்றது கண்டிப்பாக இது பண்ணுவாங்க.